மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவில் நம்ம மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட் டவ் 30 வந்து 183 பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் கம்போசிட் 91 பாயிண்ட் பிளஸ், எஸ்எம்பி வந்து 60 பாயிண்ட் பிளஸ், எஃப்டிஎஸ்சி 60 பாயிண்ட் அதிகம், சிஎஸ்சி ஒரு 0.74% தான், டாக்ஸ் ஒரு 89 பாயிண்ட். ஸோ நிக்கி, ஆங்சங், ஷாங்காய் கம்போசிட் இதெல்லாம் நேற்றே நம்ம பார்த்துட்டோம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் நேற்று பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு யூஎஸ் மார்க்கெட்டு. ஸோ நமக்கு திங்கக்கிழமை ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களோட மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருந்தா அது ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு நேற்று யூஎஸ் மார்க்கெட்டு. மார்க்கெட் வந்து அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டை நான் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் போட்டிருந்தேன், எல்லாம் டெலீட் ஆகிட்டு இருக்கு ஃபார்மட் பண்ணதுனால. இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இறங்கிட்டே இருக்கு. இந்த இடத்த தொட்டுட்டு இறங்கிட்டே இருக்கு யூஎஸ் மார்க்கெட். இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தா மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கேண்டில் வந்தா மார்க்கெட் இன்னும் மேல போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல பிரைஸ் ஆக்ஷன்ல சொல்றேன். இது கண்டிப்பா மண்டே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா மேலதான் போகும், இன்னும் ஃபர்தரா மேல போகும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து. டவ் ஜோன்ஸ்ல கண்டிப்பா அது எங்க எதுவரையும் போகும்னா 48,400 மேல க்ளோஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த கேண்டில் வந்தாவே அகைன் மேலதான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி நாஸ்டாக் கம்போசிட் பாத்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸா புல்லிஷ்லயே முடிஞ்சிருக்கான். ஸோ மார்க்கெட்டு ஃபர்தரா மேல போகும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இது பாருங்க ஒரு டோஜி. இந்த டோஜி வந்து இது வியாழக்கிழமை முடிஞ்சது. நேற்று வெள்ளிக்கிழமை இந்த கேண்டிலுக்கு மார்க்க போசா என்னவோ ஒரு பேர் இருக்குல்ல, இந்த மாதிரி கேண்டில் வந்தா பையர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதாவது மார்க்கெட் இதுக்கு மேல ஃபர்தரா மேலதான் போகும் அப்படின்ற சென்டிமெண்ட். இந்த கேண்டில் சிக்ஸ் பேரெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு, இந்த அப்படியே மனப்பாடமா வச்சிருந்தேன். ஆனா இது ஏதோ இந்த மார்க்கபோஸ் அப்படின்ற மாதிரி தான் வரும் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்தாவே மார்க்கெட்ல அதாவது பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மார்க்கெட் இன்னும் மேல போகும் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு சொல்லுவாங்க. நம்ம மண்டே செக் பண்ணுவோம் கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன் சொல்றது உண்மையா பொய்யான்னு. எப்படியும் மண்டே இவங்க ஓப்பன் ஆவாங்க, நமக்கு மண்டே டியூஸ்டே காலையில தெரிஞ்சிடும் மேல போதா அப்படின்றது அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னுடைய தாட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன்ல பார்த்தா இது இன்னும் ஃபர்தரா மேல போகும். எது நாஸ்டாக் கம்போசிட்டும் இந்த டவ் ஜோன்ஸும். ஸோ இது இப்போதைக்கு மேல போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு திங்கக்கிழமை நம்ம மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஆல்ரெடி நம்ம நிஃப்டி 50 எஸ்சிஎக்ஸ் நிஃப்டி எவ்வளவு ட்ரேட் ஆகுது அதோட செக் பண்ணிடலாம். 141 பாயிண்ட்ல ட்ரேட் ஆகுது. அப்போ கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தாலும் ஒரு 145 141 தான் இருக்கும். ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங்ன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு நமக்கு நிஃப்டி 50ல சென்செக்ஸ்ல எல்லா இண்டெக்ஸ்லயும். அது ஓப்பன் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 100 பாயிண்ட் இப்போ வந்து 25,961 முடிஞ்சிருக்கு நிஃப்டி 50. வெயிட்டட் ஆவரேஜ்ல வந்து 25,966, 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 100 பாயிண்ட் இந்த போது என்ன ஆகும்னா இங்கிருந்து இந்த ஏரியால ஓப்பன் ஆகும் 26,050 கிட்ட ஓப்பன் ஆகும். இந்த 26,050 அதுக்கு பக்கத்திலேயே வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கு 26,058. அதாவது நான் சொல்றது உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும், ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்தா இங்க ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆயிட்டு பக்கத்திலேயே ரெசிஸ்டன்ட் இருக்கு. பக்கத்திலேயே ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும், கண்டிப்பா அது அந்த ஸ்பாட்லயே வந்து இறங்கதான் செய்யும். இத போய் அப்படி தொட்டுட்டு இறங்கும். இதுதான் நான் சொல்ல வரேன். இப்படி ஓப்பன் ஆயிட்டு இப்படி இறங்கும், இதான் நான் சொல்ல வர்றது. இதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இல்ல இந்த 26,058 உடைச்சு ஒரு புல்லிஷ் கேண்டில் இதுக்கு மேல ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி வந்ததுன்னா கண்டிப்பா மார்க்கெட் ஃபர்தரா அடுத்த ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும். அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்க இருக்கு? 26,100 தான் இருக்கு. இது அடுத்த ரெசிஸ்டன்ட் 26,100. இது நம்ம ஓஐல செக் பண்ணிப்போம். அதாவது இப்ப வந்து அது ஆஃப் மோட்ல இருக்கு. இருந்தாலும் ஓஐ 26,100ல எவ்வளவு இருக்குன்னா 80 லட்சத்துக்கிட்ட இருக்கு. ஆனா சப்போர்ட் ஒன்லி 18 லட்சம். சோ 26,050ல பார்த்தாலும் 46 லட்சம் கிட்ட இருக்கு. இதுல 12 லட்சம் தான் இருக்கு. அப்போ 26,000ல பார்த்தா 1.5 கோடி 1.3 crores இருக்கு. இதுல 95 lakhs தான் இருக்கு. இப்ப வரையும் பார்த்தா மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி 26,035ல ஓபன் ஆச்சுன்னா 26,050ல இருந்து அது கீழே இறங்கும். ஏன்னா 26,000மே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டா இருக்கு. மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்லாம் ஒரு பாசிட்டிவ்ல முடிஞ்சதுனால இது மேல் நோக்கி வருது. ஆனா ஓபன் ஆன உடனே பிரஷர்ல கீழே நோக்கி தான் வரும். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இப்படி ஓபன் ஆயிட்டு இதை டச் பண்ணிட்டு இப்படிதான் வரப்போகுது. நம்ம பார்க்கலாம் கம்மிங் மண்டே இது எப்படி நான் சொன்ன மாதிரி ஆகுதா அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்பீடா ஸ்கேல்பர்ஸ் இருக்கவங்க இதை தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த போய் அந்த ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணும் போது டப்புன்னு பிடிப்பாங்க ஸ்கேல்பர்ஸ் எல்லாம். அந்த ஏன்னா அவங்களுக்கு தேவை என்ன, ஒரு 5-6 பாயிண்ட் தான். ஏன்னா குவான்டிட்டி அதிகமா இருக்கும். என் ஃப்ரெண்டே ஒருத்தன் இருக்கிறான், அவனே அப்படிதான் பண்ணுவான். அது இல்லாம இன்னொருத்தரும் இருக்காரு, எனக்கு யூடியூப் மூலமா பழக்கம் ஆனவர், அவரும் ஒரு ஸ்கேல்பர்ஸ். அவரும் இந்த மாதிரி இடத்த தான் யூஸ் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி இடத்த தான் அவங்க எல்லாம் தேர்வு பண்ணிப்பாங்க. அதுக்கு மேல இது க்ளோஸ் பண்ணிட்டானா தான் 26,100 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கும் மேல போச்சுன்னா 26,136. இந்த 3 ரெசிஸ்டன்ட் இருக்கும். இதெல்லாம் வேண்டாம், இருக்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலதான் ஓபன் ஆக போகுது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் அங்க போயிட்டு அது கீழே இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சோ இததான் நான் சொல்றேன். இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் 26,100 நோக்கி போகும். ஆனா 26,050லயே அவன் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 26,100 எல்லாம் போனா கண்டிப்பா மார்க்கெட்ல நம்ம ஒரு புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்றதுல 100% நியாயம் இருக்கு. ஏன்னா ஹெவியா இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, எஃப்ஐஎஸ் வந்து பையிங் சைட்ல இருக்கிறாங்க. நான் நேத்து தான் பார்த்தேன், எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா 3 நாளா பையிங் சைட்ல இருக்காங்க. அதனாலதான் மார்க்கெட் ஏறுது. ஏன்னா ஸ்டார்டிங் கேண்டில் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சதுன்னா கண்டிப்பா எஃப்ஐஎஸ் உள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். கடைசி 2 நாளா பாருங்க, இறங்கிட்டு மேல போகுது, அதே மாதிரி இறங்கிட்டு மேல போகுது. சோ எஃப்ஐஎஸ் பையிங் சைட்ல இருக்காங்க. இப்போ வந்து மார்க்கெட்டு என்னதான் கீழே இறங்கினாலும் மேல் நோக்கி போகும். ஏன்னா பெரிய லெவல்ல விற்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்ப யார் செல் பண்ணுவா? ரீட்டைலர்ஸ் எவ்வளவுதான் செல் பண்ண முடியும்? ஒண்ணும் முடியாது. அப்போ எஃப்ஐஎஸ் எந்த பக்கம் இருக்காங்களோ எல்லாரும் அந்த பக்கம் சேர்ந்துப்பாங்க. டிஐஎஸ் வந்து செல் பண்ணணும். ஆனா டிஐஎஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷமா பையிங்கே தானே இருக்கிறாங்க. சோ அதனால மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மேல போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எஃப்ஐஎஸ் பையிங்ல இருக்கிறதுனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா பையிங் நோக்கி தான் மேலதான் போகும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா இங்க ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் கண்டிப்பா ஒரு நாள் வரணும். அது எப்ப வருவான் அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். ஏன்னா எஃப்ஐஎஸ் பையிங்ல டேர்ன் பண்ணதுனால அது எனக்கு அப்போ இவ்வளவு தொலைவு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஆனா வந்துதானே ஆகணும். இண்டெக்ஸ்ல எந்த ஒரு கேப்பையாவது என்னைக்காவது விட்டுட்டு மேல ஃபர்தரா போயிருக்கா? இல்ல. அப்போ இது கண்டிப்பா அதே மாதிரி கீழே தான் வந்தாகணும். அதுக்காக நான் சொல்றேன். ஒருவேளை கேப் டவுன்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. மண்டே ஓபன் ஆகும்போது ஒருவேளை கீழே வந்தா இந்த கேப் வரையும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் சப்போர்ட். இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இந்த இது வந்து இப்ப சப்போர்ட்டா மாறிடும். இது 25,900 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா மாறிடும். இந்த பாருங்க, அது லாஸ்ட் ஃப்ரைடே நடந்தது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 25,900 கட் பண்ணி ஒரு பியர் கேண்டில் இப்படி ஸ்ட்ராங்கா வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ இந்த 25,828 தான்
போய் அது அகைன் தொடும். அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் மேலதான் போகும். அது இல்லாம எனக்கு இப்போ வந்து மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் மேலதான் போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது நிப்டி 50ல. ஓகேங்களா, இதுதான் நிப்டி 50ல இருக்கக்கூடிய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கம்மிங் மண்டே. இந்த லெவல் வரையும் தான் இறங்கறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா செல்லிங் சைட்ல ஆளே இல்லை. இருந்தாலும் நான் 3 சப்போர்ட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிறது 25,737. எனக்கு தெரிஞ்ச இந்த கேப் வரையும் தான் வரும், அதுக்கு மேலாம் வராது. ஏன்னா நாளைக்கு நம்ம மண்டே வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடு நோக்கி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது நிப்டி 50ல ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தா இதுவும் ஒரு கேப் அப் ஓப்பனிங்ன்றது நம்ம கண் கூட தெரிஞ்சு போச்சு. அவன் ஒரு 100 பாயிண்ட் வந்தானே எப்படியும் 300 பாயிண்ட் கிட்ட அப்ல ஓப்பன் ஆகலாம். இப்ப இருக்கிறது 84,912. அதுல ஒரு 300 ஆட் பண்ணீங்கன்னா 85,250 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாம். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு, ஏன்னா இந்த ரேஞ்சில எல்லாம் போகும்போது மார்க்கெட்ல கண்டிப்பா ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க இருக்கு? 85,322 ஒரு ரெசிஸ்டன்ட் அங்க இருக்கு. சோ அங்க போச்சுன்னா அது அங்க போயிட்டு இப்படி டச் பண்ணிட்டு இப்படி இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா மார்க்கெட்ல புல்லிஷ்னஸ் இருக்கு. எஃப்ஐஎஸ் பையிங் சைட்ல இருக்காங்க. மார்க்கெட்ல பாசிட்டிவான நியூஸ் இருக்கு. அதனால மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஓகேவா? அப்போ சென்செக்ஸ் கூட நம்ம கம்மிங் மண்டேல இதுவும் இன்னும் ஃபர்தரா மேல போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 85,179, அதுக்கு மேலதான் ஓப்பன் ஆகும். அடுத்தது 85,322, அந்த பிட்வீன் ஸ்பேஸ்ல தான் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்துட்டு 85,322 டச் பண்ணிட்டு இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 85,322 உடைச்சு மேல போச்சுன்னா 85,500 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கும் மேல போச்சுன்னா அது போறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ள செல்லிங் ப்ரெஷர் ஹெவியா ஆயிடும். ஆனா இது மேல ரேஞ்ச் போக போக ஒவ்வொரு 100 ஸ்ட்ரைக்லயும் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் கூட ஒன்னா சேர்ந்து பை பண்ணும்போது மார்க்கெட் ப்ரெஷர்ல மேல போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எந்த ஈவெண்ட்ஸும் இப்ப இல்ல, எந்த ஒரு வீக்லி எக்ஸ்பெரியும் இல்ல. மந்த்லி எக்ஸ்பெரினா கூட சரி, மந்த்லி செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்காக எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்ப ஒரு ஷார்ட் கவரிங் வரும். இப்பதான் எஃப்ஐஎஸ் ரஷ்யாவே தானே பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க 3 நாளா. அப்ப மார்க்கெட் ஃபர்தரா மேல போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுதான் சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றதுக்கு பேச்சே இடமே இல்லை. மண்டேல ஒருவேளை அது வந்ததுன்னா இந்த சப்போர்ட் 84,795, அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 84,528, இந்த 2 சப்போர்ட். மூணாவது இது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறது 84,228. இதெல்லாம் இங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு சான்ஸே இல்லை. இங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனா மார்க்கெட்ல எதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜாப்பனீஸ்ல வந்து ரேட் கட்டு 0.25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பாக்ட் ஏதாவது மார்க்கெட்ல மண்டே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அது நேற்று வெள்ளிக்கிழமையே முடிஞ்சு போச்சு. அந்த இம்பாக்ட் நடந்திருந்தா நமக்கு மார்க்கெட்லயே நடந்திருக்கணும். அது எதுவுமே நடக்கல. ஆனா மண்டே ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தா இந்த செகண்ட் சப்போர்ட் எல்லாம் தொடும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 84,795 இது. அடுத்தது 84,528. ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பேட் நியூஸ் வந்தா 84,222 வரையும் சென்செக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாலாம் இல்ல, வாய்ப்பே இல்லை. என்ன பொறுத்தவரையும் பேட் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா க்ரூட் ஆயில் கம்மியா இருக்கு. அந்த பீஸ் ஸ்டாக் வந்து ரஷ்யா உக்ரைன் நடுவுல பீஸ் ஸ்டாக் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஐரோப்பிய யூனியன்ல ஆயுதமும் இப்ப அதிகமா சப்ளை பண்ண மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது. அது தெரிஞ்சு வேலைக்கே ஆகாத ஒரு நியூஸ். நம்மளோட இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது குதிரைக்கு கொம்பு முளைக்கிற கதை தான். இவங்க நம்ம தான் இறங்கி போற மாதிரியே இருக்குது. யூஎஸ் இறங்குற மாதிரியே தெரியல. அது இல்லாம அது ஈகோ கிளாஷ்ங்க. கண்டிப்பா இந்த ட்ரம்ப் சரியான ஒரு ஆள் போல ஈகோ. இந்த ரஷ்ய அதிபர் புட்டின் இங்க வந்து போனதுல இருந்து அந்த மனுஷன் இந்த
இந்த ட்ரேட் டீலை பத்தியே ஒரு நிறைவான பேச்சே வர்றதே கிடையாது. தள்ளி எனக்கு தெரிஞ்சு அது போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேற ஏதாவது கண்ட்ரிங்க கூட ட்ரேடு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இவனை சுத்தமா தலைமொழிக்கிறது தான் நல்லதா இருக்கும் அமெரிக்காவில். இல்லைன்னா இந்த ட்ரம்ப் முடிகிற வரையும் இப்படிதான் இருக்கும். நம்ம மார்க்கெட்டு ஏற மாதிரி இருந்தாலும் இறக்கிதான் வைப்பாங்க பொழுது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கிற மாதிரியே தோணுது. அந்த ஆள் சரியான ஈகோ பிடிச்சவனா இருப்பான் பொழுது ட்ரம்ப். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நம்ம சரி அது பேசணும், எனக்கு கச்சா முச்சான்னு பேச வந்துடும். சரி அது நிறுத்திடுவோம். ஸோ ட்ரம்ப் இருக்க வரையும் நம்ம மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான். இதுல இந்த ட்ரேடு ஒப்பந்தம் அது இதெல்லாம் அதெல்லாம் வெறும் கண்கட்டி வித்த மாதிரி தான் இருக்குது. அவங்க ஒத்துக்கவே போறது கிடையாது. நம்ம ஏதோ புலி வருது நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது இப்படியே தான் போயிட்டு இருக்கும். நம்ம மார்க்கெட்டு அந்த 27,300 போச்சுன்னா மறுபடியும் இறங்க போகுது. 25,700 வந்தா மறுபடியும் மேல போகுது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஆடிட்டு இருக்க போறான் பாருங்க. இப்ப நடுவுல இந்த கிறிஸ்துமஸ் லீவ் வேற வரப்போகுது. எஃப்ஐஸ் கண்டிப்பா செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. செலிப்ரேஷன் காசு வேணும்ல, அதுக்கு ஈஸியான தங்க சுரங்கம் இருக்கிற ஒரு இடம் இந்தியா தான். இங்க செல் பண்ணிட்டு மொத்த காசையும் அள்ளின்னு போவாங்க. இதுதான் நடக்க போகுது. மறுபடியும் பொங்கல்லாம் முடிஞ்சு காசு வேணுமே என்ன பண்றது, வா இந்தியன் மார்க்கெட்டு போவோம், அங்கதான் இருக்குது காசு அப்படின்ட்டு இங்க ஒரு 10,000 கோடிக்கு வாங்கிட்டு ஒரு 80,000 கோடிக்கு செல் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது காலங்காலமா. இந்த மார்க்கெட் இறங்குறதா இருந்தா எப்பவோ இறங்கி இருக்கும். இந்த டிஏஎஸ் முட்டு கொடுத்து இந்த மார்க்கெட் இந்த 25,700லயே ரீபவுண்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த கேண்டில் 6 பாருங்களேன், இந்த நிப்டில இந்த இடத்த எத்தனை வாட்டி வந்து பாருங்க. நவம்பர் மாசம் போயிருக்கு, அப்புறம் அக்டோபர் மாசம் போயிருக்கு, அதுக்கப்புறம் செப்டம்பர். ஒவ்வொரு மாசமும் அந்தந்த ஆவரேஜ் இந்த லைன் வரையும் கம்பல்சரி வருது மார்க்கெட். இது வரையும் வரான். எது வரையும்னா அந்த 25,300 வரையும் வந்துதான் போயிட்டு இருக்குது மார்க்கெட். கேண்டில் 6 பேட்டர்ல பார்த்தா அப்படிதான் தெரியுது. சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிலைமை என்னன்னு பார்த்தோம், கடுப்பா இருக்கும். ஏன்டா இந்த ஷேர் மார்க்கெட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களால அதை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா மொத்த காசு அதுல லாக் ஆயிட்டு இருக்கோம், லாஸ்ல இருப்பாங்க. சோ அதாவது தீராத வயிற்று வலி, தலைவலி, பல்லு வலி, கண்ணு வலின்ற மாதிரி காலம் ஃபுல்லா இந்த ஷேர் மார்க்கெட் வழியே இன்வெஸ்டர் சுமந்துகிட்டே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இந்த மாதிரி ஒரு இதுவே பேச விட்டா எனக்குள்ள என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே ஓவரா வரும். அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியுமே அவாய்ட் பண்ணிடுறேன். அது மீறியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவாய்ட் பண்றதுதான் பெட்ரு. ஏன்னா ஏற்கனவே இந்த சேனல்ல 1008 பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இல்ல நான் சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் நிலைமையும் பார்க்கும்போதும் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ், டெரிவேட்டிவ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்றவங்க நம்மெல்லாம் ரொம்ப தைரியசாலி. எதையும் தாங்குற இதயம் நமக்கெல்லாம். கண்ணுக்கு தெரியுது நம்ம இதுல போனா லாஸ் பண்ணுவோன்னு, தைரியமா நம்ம பண்ணலையா? நமக்கெல்லாம் பாரதி சொன்ன அந்த டைலாக் தான், உச்சி மீது வாழ, அந்த டைலாக் தான். அது எனக்கு மறந்தே போச்சு. எதையுமே பயமே கிடையாது. ஆப்ஷன்ஸ், இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல பண்றவங்களுக்கு என்ன பயம்? நமக்கு பாக்கெட்ல இருக்கிற காசு நம்ம தைரியமா இழக்க போறோம் தெரிஞ்சே உள்ள பண்றோம். அதை நல்லா புரிஞ்சவங்க அதை ப்ராஃபிட் பண்றாங்க. இன்னமும் தெரியாதவங்க எவ்வளவு பேரு மாட்டிக்கிட்டு அவசரப்படுறாங்க. டெய்லியும் லாஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவ்வளவு தைரியசாலி இருக்கிறவங்க ஆப்ஷன் பையர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் இருக்கிறாங்க. ஆனா இது இன்னைக்கு ஒரே நாள் பிரச்சனை முடிஞ்சிடும். இன்வெஸ்டிங் காலம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பிரச்சனை. லாபத்துல இருந்துட்டா அவங்கள மாதிரி சுகவாசி யாருமே கிடையாது. ஆனா நஷ்டத்துல இருந்துட்டா அவங்கள மாதிரி ஒரு நேரங்கெட்ட நேரத்துல வாங்கிட்டு அவசரப்படுறவங்க மாதிரி அதிர்ஷ்டம் கெட்டவங்களும் யாரும் கிடையாது. இதுதான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதிர்ஷ்டம்
உங்க பக்கம் இருந்தா பெரிய லெவல்ல நீங்க ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணிருக்கணும். பெரிய லெவல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னது? லாங் டேர்ம் தான் பண்ண முடியும். அவ்வளவு நாள் நம்மளால வெயிட் பண்ண முடியுமா? முடியாது. இந்த லாங் டேர்ம் வெயிட் பண்றதுலாம் அப்படியே பரம்பரையா பண்றது. அவங்க அப்பா பண்ணிருப்பாங்க, அப்புறம் அவரு பண்ணிருப்பாரு, இப்ப அவங்க பசங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க வேண்டி. இப்ப நான்லாம் எங்க எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல எங்க அப்பாக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்னானே என்னன்னு தெரியாது. நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுக்கு மேல என் பசங்க வரணும். என் பசங்களெல்லாம் நான் இந்த ஃபீல்ட்ல கொண்டு வருவனான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா நானே இன்னும் சாட்டிஸ்ஃபைடு ஆகவே இல்லை. நானும் இன்னும் லாஸ்ட்ல தான் இருக்கேன் இந்த டெரிவேட்டிவ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம். வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணா லாங் டேர்ம்ல அவங்களுக்கு டீச் பண்ணலாம். மற்றபடி இந்த புதகுழி கிணறு, ஆழ்கடல் கிணறு, மரண கிணறு இதெல்லாம் இந்த ஆப்ஷனுக்கான இதுக்கெல்லாம் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அதுக்கான பேர், பட்ட பேர் இதுக்கெல்லாம். அதை டைரக்டா நிப்டி 50 சொல்லிடுறோம், பேங்க் நிப்டின்னு சொல்லிடுறோம், சென்செக்ட்னு சொல்லிடுறோம் பாலிஷ்டா. ஆனா அதுக்கெல்லாம் ஒரிஜினல் பேரு நான் சொன்னதுதான். பல பேர் அதுல விழுந்து செத்துட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மண்டேக்கான சென்செக்ஸ் அண்ட் நிப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நான் பல தடவை சொல்ற மாதிரி தான், இந்த ரெசிஸ்டன்ட் இந்த சப்போர்ட்லாம் வரும்போது கண்டிப்பா ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான ப்ராஃபிட் அதிகப்படியா தரக்கூடிய ஒரு இடம். நடுவுல எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஏறிக்கிட்டோ அது ஸ்பீடா ஏறினாலும் பரவாயில்ல, இல்லை இறங்கினாலும் பரவாயில்ல, ரொம்ப போட்டு நோவடிப்பான். ஆனா சரி இதை க்ளோஸ் பண்ணிலாம் நம்ம நினைக்கும் போது க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா லாஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுதான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியால அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. நான் சொல்றது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நிப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதோட கேண்டில் சிக்ஸ் இதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்கும், எங்க வந்தா அது ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்து மேல வரும், எங்க போனா ரெசிஸ்டன்ட்டை தொட்டு கீழே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்றேன். ஏன்னா உலகத்துல 3/4 பேர் ட்ரேடர்ஸா தான் இருக்கிறாங்க டெய்லியும். ஸோ அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நோக்கத்துக்காக தான் சொல்றது. இதுல யாரையும் நான் ஆப்ஷன்ஸ் வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்லல. நன்றி, வணக்கம். நம்ம வேற ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ்ல மீட் பண்ணலாம். நன்றி.